வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். மூலிகை தோட்டமாக மாறிய அரசு பள்ளி, மருத்துவர்களாக மாறிய மாணவர்கள், விழிப்புணர்வை ஏற்படுத்தி அசத்தும் ஆசிரியர்கள். மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தல், இடதுசாரிகள் 2ஆம் தேதி முற்றுகை போராட்டம் அறிவிப்பு. இசையின் மூலம் கல்வியை போதிக்கும் இசைக்குடில் புதிய திட்டம், புதுச்சேரியில் முதன்முறையாக அரசு பள்ளிகளில் அறிமுகம். வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்ய வேண்டும், புதுச்சேரி மாநில ஐக்கிய விவசாயிகள் சங்கம் கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் முதன்முறையாக அரசு பள்ளிகளில் இசையின் மூலமாக கல்வியை போதிக்கும் இசைக்குடில் புதிய திட்டம் அறிமுகம். புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு பள்ளி படிப்பின் போது இசை, நடனம், பாடல் ஆகியவைகள் பற்றி தெரிந்து கொள்ளும் வகையில் கல்வித்துறையானது இசைக்குடில் என்ற புதிய திட்டத்தை உருவாக்கியுள்ளது. அது புதுச்சேரியில் உள்ள இசை கல்லூரியான பாரதியார் பல்கலைக்கூடத்தில் சேர்வதற்கு அடிப்படையாக இசை, பாடல் மற்றும் நடனங்கள் தேவையாக உள்ளது. இதற்காக இசையை பற்றி ஆரம்பத்தில் பள்ளி மாணவர்களுக்கு அடிப்படை தெரிந்திருக்கும் வகையில் இசையோடு கூடிய கல்வியையும் வழங்க திட்டமிட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் கல்வித்துறை சார்பில் முதலாக முத்தியால்பேட்டை சின்னாத்தா அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் இசைக்குடில் திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த இசைக்குடிலில் வயலின், வீணை, கிட்டார், தம்புரா, ஆறுமுகனம், தபேலா, மிருதங்கம், பறை, கீபோர்ட், ட்ரம்ஸ் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட இசை கருவிகள் புதிதாக வாங்கப்பட்டு மாணவிகளுக்கு இசையோடு கல்வியினை வழங்கும் விதமாக உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் மாணவிகளுக்கு இசையை கற்றுக் கொடுக்கும் வகையில் இசை ஆசிரியர் நியமிக்கப்பட்டு அவர் மூலம் மாணவிகளுக்கு வாரத்தில் 2 முறை 2 மணி நேரம் இசை வகுப்புகள் தனியாக நடத்தப்பட்டு வருகிறது. இதில் மாணவிகளும் ஆர்வமாக கலந்து கொண்டு வாய்ப்பாட்டுகளை பாடி அதற்கு தகுந்தாற்போல் இசைகளையும் இசைத்து வருகின்றனர். மேலும் இசையை எவ்வாறு இசைக்க வேண்டும் என்பது குறித்து பல்வேறு வகைகளில் இசை ஆசிரியர் பயிற்சி அளிக்கிறார். மாணவிகள் பாடல்களை பாடி அதற்கு தகுந்தாற்போல் இசையமைத்து வருகின்றனர். இது பள்ளி மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பையும் பெற்றுள்ளது. இதுகுறித்து இசை ஆசிரியர் கூறுகையில், மாணவிகளுக்கு இசையின் மூலம் கல்வியை வழங்குவதோடு முறையாக தனி பாடத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டு அதன் மூலம் இசை கற்றுக் கொடுக்கப்படும். மேலும் 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு வெளியில் செல்லும் போது இசை படித்த மாணவிகளுக்கு அதற்குரிய மதிப்பெண்களும் மதிப்பெண் பட்டியலில் இடம்பெற உள்ளது என்ற புதிய திட்டத்தையும் அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இசையுடன் கூடிய கல்வி வழங்கும் இந்த புதிய திட்டத்தை புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் செயல்படுத்தவும் புதுச்சேரி கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் இருக்கிற பாரதியார் பல்கலைக்கூடம் அப்படிங்கிற ஒரு மியூசிக் காலேஜ் இருக்கு. அதுக்கு முன்னோடியா அங்க +2 முடிச்சுட்டு போனாதான் அங்க டிகிரி முடிக்க முடியும். அதுக்கு முன்னோடியா இங்க +2ல நம்முடைய மாணவர்கள் புதுச்சேரியில் மூலிகை தோட்டமாக மாறிய அரசு பள்ளி, மருத்துவர்களாக மாறிய மாணவர்கள், இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும் என்பது குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அசத்தும் அரசு பள்ளி ஆசிரியர்கள். புதுச்சேரி அரசு பள்ளிகள் என்றால் சுத்தமான கழிவறைகள், காற்றோட்டமான இடவசதிகள் இருக்காது என பல்வேறு குறைபாடுகள் இருந்து வந்த நிலையில் தற்போது இந்த நிலை மாறி தனியார் பள்ளிகளை மிஞ்சிடும் அளவிற்கு அரசு பள்ளிகளில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் தனியார் பள்ளிகளை விட அரசு பள்ளிகள் அசாத்திய செயல்பாடுகளின் மூலமாக அசத்திக் கொண்டிருக்கின்றன. அந்த பட்டியலில் காலாப்பட்டு பகுதியில் உள்ள குப்பம் மீனவ கிராமத்தில் அமைந்துள்ள பூங்கட்டியார் அரசு தொடக்கப்பள்ளியும் இடம் பிடித்துள்ளது. அனைத்து வகுப்பறைகளிலும் ஸ்மார்ட் டிவி, உணவு உண்ண மேற்கூரை என அசத்துவதோடு மட்டுமல்லாமல் இங்கு தனிச்சிறப்பாக மூலிகை மற்றும் சத்துணவு காய்கறிகள் தோட்டம் அமைந்திருப்பது சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது.
இப்பள்ளியில் மூலிகை தோட்டம் போன்ற வசதிகளை மேம்படுத்துவதில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், அங்கு படிக்கும் மாணவ மாணவிகளும் ஒரு குடும்பமாக இணைந்து பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருவதால் இன்று தனியார் பள்ளிக்கு இணையாக அரசு பள்ளியும் இருந்து வருகிறது. இந்த பள்ளியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். பாலைவனமாக இருந்த இந்த பள்ளி தற்போது பசுமையான பள்ளியாக மாற்றப்பட்டுள்ளது. ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் கடின உழைப்பால் இந்த அரசு பள்ளி இன்று மூலிகை தோட்டமாக மாறியுள்ளது. இந்த பள்ளியில் ஆடாதொடை, செம்பருத்தி, கற்பூரவள்ளி, தைலம், தூதுவளை, பிரண்டை, நொச்சி, நுணா, கருந்துளசி, மலைவேம்பு, கீழாநெல்லி, பிரண்டை, கற்றாழை என 50ற்கும் மேற்பட்ட மூலிகை செடிகள், 100ற்கும் மேற்பட்ட காய்கறிகள் மற்றும் கீரை வகைகள் என பல்வேறு மூலிகை செடிகள் இந்த பள்ளியில் வளர்க்கப்பட்டு வருகிறது. மேலும் சொட்டு நீர் பாசன முறைகளையும் பயன்படுத்தி விவசாயம் செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்துள்ளனர். இதன் மூலம் மாணவர்களுக்கு இளம் வயதிலேயே இயற்கை மருத்துவம் குறித்த விழிப்புணர்வையும் அதன் பயன்பாடுகளையும் பல்வேறு கற்பித்தல் செயல்பாடுகள் மூலமும் பயிற்சிகள் மூலமும் ஆசிரியர்கள் கற்பித்து வருகின்றனர். இதுகுறித்து பள்ளியின் ஆசிரியர்கள் கூறுகையில், வறண்டு பாலைவனமாக கிடந்த பள்ளி தற்போது ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் பெரும் முயற்சியால் மூலிகை தோட்டமாக மாறியுள்ளது. இந்த பள்ளியில் சுமார் 100ற்கும் மேற்பட்ட மூலிகை செடிகள் உள்ளது. நாள் ஒன்றுக்கு ஒரு மூலிகை செடியை பற்றி மாணவர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இந்த செடிகளை மாணவர்கள் தனது சொந்த செலவில் வாங்கி வந்து பராமரிக்கின்றனர் என்று குறிப்பிட்டனர். மேலும் இயற்கையோடு ஒன்றிணைந்து இருக்க வேண்டும் என்பதற்காக மூலிகை செடிகளை பள்ளியில் வளர்த்து வருவதாக குறிப்பிட்ட ஆசிரியர்கள், அலோபதி மருத்துவம் மேற்கொள்வதில் உடலுக்கு பல்வேறு உபாதைகள் வருகிறது. இதனை தவிர்த்து இயற்கை வழி முறைகளை கையாள வேண்டும் என்பது குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாக தெரிவித்தனர். ஒவ்வொரு செடிகளின் மருத்துவத்தை பற்றியும் அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றியும் மூலிகை மருத்துவர் போன்று அழகாக நம்மிடம் விளக்கினர். பல்வேறு அரசு பள்ளிகள் மத்தியில் காலாப்பட்டு குப்பம் பூங்காவன செட்டியார் அரசு தொடக்கப்பள்ளி மூலிகை செடி வளர்ப்பதில் ஒரு முன் மாதிரியாக திகழ்கிறது. இதனை கண்டு அனைத்து பள்ளிகளிலும் மூலிகை செடிகள் வளர்க்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. வரலட்சுமி சொன்னாங்க தான், சரி நாங்கள் கொஞ்சம் மண்ணா தெரியுமே அப்படின்ட்டு அது ஓகே நானும் கூப்பிட்டு பண்ணுவாங்க. ஏன் கண்ணுலாம் வரல, நீக்கும் மருதாணி, உடல் உஷ்ணத்தை குறைக்கும் மஞ்சள் கரிசலாங்கண்ணி, குடல் புண் மற்றும் இரத்த சோகை நீக்கும் வெள்ளை கரிசலாங்கண்ணி, கண்பாரசத்தை மேம்படுத்தும். மின் கட்டண உயர்வை திரும்ப பெற கோரி இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் கூட்டமாக பந்த் போராட்டம் நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளனர். புதுச்சேரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ராஜாங்கம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலர் தேவபுடிலன், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியின் மாநில கமிட்டி உறுப்பினர் முருகன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். புதுச்சேரியில் மின்துறையின் கட்டணம் 1.5 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் மின்கட்டண உயர்வுக்காக நடத்தப்பட்ட கருத்து கேட்பு கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்ட எந்த விவரமும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றும் தெரிவித்தனர். மேலும் மக்களவை தேர்தலில் பாஜக தோல்வி அடைந்ததற்கு மின்கட்டண ரசீதும் ஒரு காரணம். ஏனெனில் பயன்படுத்திய மின் யூனிட்டிற்கு மட்டும் கட்டணம் வசூலிக்காமல் கூடுதலாக பலவித கட்டணங்களை மக்களுக்கு தெரியாமல் வசூல் செய்வது மக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறிய அவர்கள், தேர்தலில் மக்கள் தந்த பாடத்தை ஏற்காமல் மீண்டும் மின்கட்டணத்தை உயர்த்தியுள்ளனர். மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரியும், மின்துறையை தனியார் மயமாக்குவதை நிறுத்துவதாக அறிவிக்க கூறியும், மின்கட்டண ரசீதில் பயன்படுத்திய மின் யூனிட்டிற்கு மட்டுமே பணம் வசூலிக்க வேண்டுமென கூறி வரும் 2ஆம் தேதி மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடத்த உள்ளதாக அறிவித்தனர். மேலும் அதனைத் தொடர்ந்து விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு பந்த் போராட்டம் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தனர். மின்சாரம் தனியார்மயமாவதற்காகத்தான் இந்த வேலை பண்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல மின்சாரத்துறைக்குன்னு என்னென்ன பணம் ஒதுக்கணும்னு சொல்லி முதலமைச்சர் சொல்றாரு. மின்சாரம் வாங்குவதற்கு 2000 லட்சம் கோடி, அது வாங்குவதற்கு. அது இல்லாமல் இங்கே மின் கட்டமைப்பை
இங்கே பலப்படுத்துவதற்கு மின்கட்டமைப்பை பலப்படுத்துவதற்கு சில கோடிகள் ஒதுக்குறாங்க. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னாக்கா, உத்தேசிக்கப்பட்டுள்ளது என்று ஒரு அமௌண்ட் இவங்க ஒதுக்குறாங்க. இப்போ தான் புரியுது உத்தேசிக்கப்பட்டதில் எதுக்குன்னு சொன்னாக்கா, மின்சாரம் தனியார்மயமாவதற்காக இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க என்பது. முருங்கப்பாக்கம் சாலையை விரிவுபடுத்த வலியுறுத்தி அரியங்குப்பம் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி முருங்கம்பாக்கம் முதல் மரப்பாலம் வரை கடலூர் சாலை நாள்தோறும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. தொடர்ந்து விபத்துகளும் நடைபெறுகிறது. இதில் சில உயிரிழப்புகளும் ஏற்படுகிறது. இந்த நிலையில் சாலையை விரிவுபடுத்த வேண்டும், குண்டும் குழியுமான மோசமான சாலைகளை புதுப்பிக்க வேண்டும், ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும், நகர மற்றும் புறவழி பகுதியில் ஒரு வழி சாலைகளை முறைப்படுத்தாமல் வேடிக்கை பார்க்கும் காவல்துறையை கண்டித்தும் முருங்கம்பாக்கம் கிளைக்கழக செயலாளர் மதுரை தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாநிலம் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். கடலூர் சாலையை விரிவாக்கு. என்னாச்சு என்னாச்சு சாலை பணிகள் என்னாச்சு? போட்டு சென்டர்ல வந்து விளக்கு ரெண்டு பக்கமா அருமையா நல்லா விநியோகத்துக்கு மக்களை கூட்டு ஜனநாயக முறை. ஆனா கண்டிப்பா அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ரத்தம் இருக்குது, அது ஒரு சுயமரியாதையான ரத்தம், அது செஞ்சு காட்டும். சம்பூர்ணா சித்த மருத்துவமனை மருத்துவருக்கு சேவா ரத்னா விருது வழங்கப்பட்டது. பல்வேறு துறைகளில் சிறந்த சேவை செய்தவர்களை கௌரவிக்கும் விதமாக சென்னை தீநகர் சர் பி.டி. தியாகராய கலையரங்கில் சேவா ரத்னா விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் வில்லியனூர் சம்பூர்ணா சித்த மருத்துவமனை மருத்துவர் புகழேந்தியின் சேவையை பாராட்டி சேவா ரத்னா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். விழாவிற்கு குளோபல் அச்சீவர்ஸ் கவுன்சில் சேர்மன் செல்வம் தலைமை தாங்கினார். நவசமாஜ் சேரிட்டபிள் சொசைட்டியின் மாநில தலைவர் மற்றும் தேசிய துணைத் தலைவர் பேராசிரியர் டாக்டர் அன்பானந்தம் சிறப்புரையாற்றினார். முதன்மை பட்டதாரி பயிற்சியாளர் டாக்டர் சிவராஜ் வாழ்த்துரை வழங்கினார். கலைமாமணி நகைச்சுவை நடிகர் செந்தில், இயக்குனர் மற்றும் நடிகர் சரவண சக்தி, இயக்குனர் மற்றும் நடிகர் யார் கண்ணன், நவசமாஜ் சேரிட்டபிள் சொசைட்டியின் தாளாளர் டாக்டர் ராமலிங்கம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவின் நிறைவாக நவசமாஜ் சேரிட்டபிள் சொசைட்டியின் மாநில பொதுச் செயலாளர் பாலச்சந்தர் நன்றி கூறினார். எப்படி தயாராகணும், யாரெல்லாம் காரணம், இந்த மாதிரி தகவல்களோட ஒரு புத்தகம். இந்த புத்தகத்துல இப்போ ஒரு சினிமாக்கு வரணும்னு நினைக்கிற எழுத்தாளர் செய்திகளை தெரிஞ்சுக்கலாம், சினிமாக்கு வரணும்னு நினைக்கிற ஒரு நடிகர், ஒரு இசைக்கலைஞர், ஒரு பாடகர், யாரா இருந்தாலும் இல்ல ஒரு மேக்கப் சைடு, இது வெளியீட்டு உள்ள எப்படி நடக்க. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். 2024 முதல் 2025 வரை. டிகிரி கோர்சஸ் பிஎஸ்சி மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆப்டிமெண்ட்ரி டெக்னாலஜி, பிஎஸ்சி ரேடியோலஜி மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி. டிப்ளமோ கோர்சஸ் லேட்டர் என்ட்ரி மூலம் டைரக்ட் செகண்ட் இயர். யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம் நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட், நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி ஊசுடு அருகே துத்திப்பட்டு தனியார் தொழிற்சாலையில் தொடர் வேலை வழங்க வேண்டி ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட துத்திப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள தனியார் தொழிற்சாலை நிறுவனமான ராஜம் இண்டஸ்ட்ரீஸ் என்ற நிறுவனத்தில் ஊர்வசி சோப்பு மற்றும் துணி பவுடர் தயாரிக்கும் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. தொழிற்சாலையில் 2001ஆம் ஆண்டு முதல் சுமார் 300க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வந்துள்ளனர். பகல் இரவு என 2 ஷிப்டுகளாக பணி நடைபெற்று வந்துள்ளது. நிறுவனத்தின் நிறுவனர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மறைந்த ஊர்வசி செல்வராஜ் என்பவருடையது.
இவர் தொழிற்சாலையில் இருக்கும் வரை அனைத்து ஊழியர்களுக்கும் அனைத்து சலுகைகளும் வழங்கப்பட்டுள்ளது. 2009ஆம் ஆண்டு இந்த நிறுவனர் மறைந்துள்ளார். தற்போது கடந்த 9 ஆண்டுகளுக்கு முன்பு புதிய மேலாளராக ஐயனாரப்பன் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் பொறுப்பேற்ற நாள் முதல் ஊழியர்களின் பிரச்சினை தலை தூக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் கடந்த 4 ஆண்டுகளாக சம்பள உயர்வு இல்லாமல் மாதம் 15 நாட்கள் மட்டும் வேலை வழங்குவது, சுமார் 200க்கும் மேற்பட்ட ஊழியர்களை பணி நீக்கம் செய்துள்ளதாகவும் ஊழியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தற்பொழுது ஆண்கள் 42 பேரும் பெண்கள் 35 பேர் என மொத்தம் 77 நபர்கள் மட்டுமே பணியாற்றி வருகின்றனர். ஊழியர்கள் தங்களுக்கு தொடர் வேலை வேண்டும். தாங்கள் சுமார் 23 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்து இங்கு தங்கி பணியாற்றி வருகிறோம். எங்களுக்கு தொடர் வேலை வழங்கவில்லை என்றால் எங்களுக்கு செட்டில்மெண்ட் செய்து அனுப்பி வைக்கவும் என்று தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தை அமைதியான முறையில் நடத்தி வருகின்றனர். மேலும் இதுவரை தங்களுடைய முதலாளியை நாங்கள் பார்க்கவில்லை என்றும் எங்கள் கஷ்டங்களை அவரிடத்தில் கூறினால் மட்டுமே எங்களுக்கு விடிவு காலம் வரும் என்று நம்புவதாகவும் தெரிவித்தனர். மேலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் எங்கள் பிரச்சனையும் செவிசாய்த்து எங்களுக்கு உதவ முன்வர வேண்டுமென்றும், அப்படி இல்லை என்றால் எங்களுக்கு செட்டில்மெண்ட் செய்து அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்வதாக ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். நேற்று தொடங்கிய இந்த போராட்டம் இன்று 2வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்ரீவைகுண்டம் தொகுதி எம்எல்ஏ என் பேர் பாக்கியஸ்டெல்லா. நான் 2001 வயசு ஆகுது. அப்ப நாங்க இந்த வயசுல போய் எந்த கம்பெனில வேலைக்கு போக முடியும்? அதனால எங்களுக்கான செட்டில்மெண்ட்டை நாங்க கேட்கிறோம். புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், கடந்த ஜூன் மாதம் 16ஆம் தேதியில் உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை முதலமைச்சரால் நிறுத்தி வைக்கப்பட்ட தேதியிலிருந்து எவ்வித கட்டண குறைப்புமின்றி மீண்டும் மின்கட்டண உயர்வு சம்பந்தமான அறிவிப்பு அரசால் வெளியிடப்பட்டது. இதை எதிர்த்து அதிமுக மாபெரும் போராட்டம் நடத்தியதன் விளைவாக முதலமைச்சர் உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை குறைக்க அரசு பரிசீலிக்கும் என அறிவித்துள்ளார். கடந்த 2 மாதங்களுக்கும் மேலாக நிறுத்தி வைக்கப்பட்ட மின்கட்டண உயர்வை நேற்றையிலிருந்து மீண்டும் அமலுக்கு வருகிறது. அரசு அறிவிப்பதற்கு முன்பே மின்கட்டணத்தை குறைக்க அரசு பரிசீலித்து அதன் பிறகு கட்டண உயர்வை அறிவித்திருக்கலாம். தமிழகத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சியில் அனைத்து தரப்பு மக்களும் உபயோகப்படுத்தும் முதல் 100 யூனிட் மின்சாரம் இலவசம் என்ற அறிவிப்பை வெளியிட்டு அதற்கான மானிய தொகையை அரசே செலுத்துகிறது. அதேபோன்று புதுச்சேரி மாநிலத்திலும் மக்கள் பயன்படுத்தும் முதல் 100 யூனிட் மின்சாரம் இலவசம் என அறிவித்து அதற்கான மானிய தொகையை அரசே செலுத்த வேண்டும். அல்லது உயர்த்தப்பட்ட மின்கட்டண உயர்வை முழுமையாக அரசு ரத்து செய்ய வேண்டும். பல்வேறு மாநிலங்களில் மின்கட்டணம் மற்றும் ஜிஎஸ்டி இவை மட்டுமே நுகர்வோர்களிடமிருந்து வசூலிக்கப்படும். ஆனால் புதுச்சேரி மாநிலத்தில் 10% ஒழுங்குமுறை கூடுதல் கட்டணம், 1 கிலோவாட்டிற்கு 35 ரூபாய், வீடுகளுக்கு நிரந்தர கட்டணம், கடைகளாக இருந்தால் 1 கிலோவாட்டிற்கு 200 ரூபாய் நிரந்தர கட்டணம், காலதாமத கட்டணம் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் நுகர்வோர்களிடமிருந்து கட்டணம் பெறப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் மின்துறையில் பணிபுரியும் ஊழியர்களின் சம்பளமும் மக்களின் மின்கட்டணத்தில் சேர்க்கப்பட்டு வசூலிக்கப்படுகிறது. மின்துறை தனியார் மயமாக்கும் விஷயத்தில் பாரதிய ஜனதா கட்சியை தவிர்த்து ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் மக்களும் மின்துறை ஊழியர்களுக்கும் ஆதரவாக உள்ளனர். இதை மின்துறை ஊழியர்கள் உணர்ந்து நடக்க வேண்டும். ஒரு வீட்டில் கேபிள் எரிந்துவிட்டால் சம்பந்தப்பட்ட வீட்டின் உரிமையாளர் மீண்டும் மின் இணைப்பை சரி செய்ய குறைந்தபட்சம் 25,000 ரூபாய் அவர்கள் கையில் வைத்திருக்க வேண்டும். கேபிள் ஒயரிலிருந்து பீஸ் கேரியர் வரை வீட்டின் உரிமையாளரே வாங்கி தர வேண்டும். ஏதாவது ஒரு காரணத்தினால் மின் இணைப்பு துண்டிக்கப்படும் வீட்டின் உரிமையாளர்கள் மின்துறை ஊழியர்களின் அடாவடித்தனமான செயலால் பெருத்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டு வருகின்றனர். மின்துறை ஊழியர்களின் தவறான செயல்பாடுகள், வீட்டின் மின் இணைப்பு துண்டிப்பை சரி செய்யும் போது ஆகும் செலவினங்கள், அரசின் பல்வேறு தலைப்புகளில் தாறுமாறான கட்டணங்கள், இவற்றையெல்லாம் மக்கள் மீது திணிக்கும் போது மக்களுக்கு இயற்கையாகவே மின்துறை தனியார் மயமானால் நன்றாக இருக்குமோ என்று நினைக்கும் மனநிலைக்கு சிந்திக்க வைக்கிறது. இது அரசின் திட்டமிட்ட மோசடி செயலாகும். மின்துறை தனியார் மயமாக்குதலுக்காக அரசு திட்டமிட்டு அடாவடித்தனமான கட்டண உயர்வுகளை மக்கள் மீது திணிக்கிறது.
அரசின் இந்த தகாத செயலை அதிமுக மக்களின் துணையோடு முறியடிக்கும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்தார். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், மாநில துணை செயலாளர் நாகமணி, மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி ஆகியோர் உடனிருந்தனர். 75 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் ஆக்கி வச்சுக்கிறீங்க. இந்த மாதிரி பல தலைப்புகளை நுகர்வோரை புண்படுத்துகின்ற விதத்தில் ஏதோ இந்த அரசே ஒரு ஈட்டிக்காரன் போல வெவ்வேறான தலைப்பில் 5க்கும் மேற்பட்ட வெவ்வேறான தலைப்பில் என்ன பாகூர் தொகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு சார்பில் 3 சக்கர மோட்டார் சைக்கிள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு புதுவை அரசு சமூக நலத்துறை சார்பில் மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு 3 சக்கர மோட்டார் சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பங்கேற்று 2 பயனாளிகளுக்கு 3 சக்கர மோட்டார் சைக்கிள்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை இயக்குனர், அதிகாரிகள் மற்றும் திமுக தொகுதி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். 2024 முதல் 2025 வரை. டிகிரி கோர்சஸ் பிஎஸ்சி மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆப்டிமெண்ட்ரி டெக்னாலஜி, பிஎஸ்சி ரேடியோலஜி மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி. டிப்ளமோ கோர்சஸ் லேட்டர் என்ட்ரி மூலம் டைரக்ட் செகண்ட் இயர். யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம் நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட், நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8209318446. செய்திகள் தொடர்கின்றன. ஏம்பலம் தொகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் 3 சக்கர மோட்டார் சைக்கிள் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வசிக்கின்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு புதுச்சேரி சமூக நலத்துறை சார்பில் மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு உதவும் வகையில் 3 சக்கர மோட்டார் சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி கிருமாம்பாக்கத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் கலந்து கொண்டு 5 பயனாளிகளுக்கு 3 சக்கர மோட்டார் சைக்கிள்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை கண்காணிப்பாளர் திருமுருகன், என்ஆர் காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள், தொகுதி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தீரர் சத்தியமூர்த்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டி மற்றும் மழையங்கி வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருங்கம்பாக்கம் பகுதியில் இயங்கி வரும் தீரர் சத்தியமூர்த்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதுச்சேரி அரசால் இந்த ஆண்டிற்கான மாணவ மாணவிகள் 71 பேருக்கு இலவச மிதிவண்டி மற்றும் மழைக்காலத்தில் பயன்படுத்தக்கூடிய மழையங்கி வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு வழங்கினார். விழாவின் பொறுப்பாசிரியர் திருஞான சம்பந்தம் வரவேற்புரை நிகழ்த்தினார்.
துணை முதல்வர் ஸ்ரீ சீதா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். திலகம் நன்றி கூறினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் செய்திருந்தனர். இதில் பெற்றோர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், கட்சி பிரமுகர்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர். சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பேசுகையில், வருகிற எதிர்காலத்தில் கல்வி ஒன்றே அனைவரையும் வாழ வைக்கும். முன்னொரு காலத்தில் வாழ்ந்த பெரிய மனிதர்கள் அனைவரும் கல்வி பயின்றால் மட்டுமே உயர்ந்த மனிதர்களாக விளங்க முடியும் என்று வாழ்ந்து காட்டி சிறப்பாக செயல்பட்டு சென்றுள்ளனர். அவர்களில் ஒருவரான அப்துல் கலாம், கர்மவீரர் காமராஜர், அம்பேத்கர், பாரதியார், பாரதிதாசன், காந்தி என்று பல பெயர்களை சுட்டிக்காட்டி மாணவர்களிடையே நல்ல எண்ணங்களை பற்றி கல்வியை சிறந்த முறையில் கற்க வேண்டும், தீய செயல்களையும் தீய பழக்கங்களையும் மறந்துவிட்டு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றும் கூறினார். தேவையான அனைத்து திட்டங்களையும் இன்றைக்கு சிறப்பாக செஞ்சு அந்த வகையில் நாம உங்களுக்கு தேவையான சீருடை பாட புத்தகங்கள்லாம் கொடுத்துட்டாச்சு. இப்போ சைக்கிள் கொடுத்துருக்குறோம். அது புதுச்சேரி மாநிலத்தில் இந்த கல்வியாண்டுக்கு முதல்ல நம்மளுடைய பள்ளியை தேர்வு பண்ணியிருக்கிறாங்க. அது அரசு தனலட்சுமி கங்கா மேடம் மத்திய அரசு வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டுவர வேண்டும். புதுச்சேரி மாநில ஐக்கிய விவசாயிகள் சங்கம் கோரிக்கை. ஐக்கிய விவசாயிகள் சங்க புதுச்சேரி மாநில நிர்வாகிகள் அறிமுக விழா மற்றும் புதுச்சேரி மாநில விவசாயிகள் கருத்தரங்கம் காரைக்காலில் நடைபெற்றது. இதில் புதுடெல்லியில் 1.5 ஆண்டுகளாக போராட்டம் நடத்தின அனைத்து மாநில விவசாயிகளையும் ஒன்றிணைத்த தேசிய ஒருங்கிணைப்பாளர் ஜக்ஜீத் சிங் டல்லோவால் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன், புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். இதில் வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டுவர வேண்டும், MS சுவாமிநாதன் குழு பரிந்துரையை நிறைவேற்றிட வேண்டும், விவசாயிகள் பெற்றுள்ள கடன் முழுமையையும் தள்ளுபடி செய்திட வேண்டும், பயிர் காப்பீடு திட்டத்தில் பாதிக்கப்படும் விவசாயிகளுடன் உரிய இழப்பீடு பெறும் வகையில் மாற்றம் கொண்டுவர வேண்டும், பருவகால மாற்றத்தால் ஏற்படும் பேரழிவு, பெருமழை மற்றும் வறட்சி போன்ற இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை காரைக்கால் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் ராஜேந்திரன் மற்றும் சோமு ஆகியோர் செய்திருந்தனர். Now, wherever we go, we are protesting. From the beginning, India joined the WTO in 1994, it is 1994, agriculture of WTO. That is harmful to the whole harmony of the developing countries. It is only wherever the developed countries money are. அதாவது கடந்த முறை கூட இந்த மீட்டிங் இந்த கூட்டமானது துபாயில் நடந்தது. அது நானும் திரு சாந்தகுமார் அவர்களும் கலந்து கொண்டோம். காரைக்காலில் உள்ள ஸ்ரீ அண்ணாமலையார் ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்காலில் அமைந்துள்ள உண்ணாமலை உடனமர் ஸ்ரீ அண்ணாமலையார் ஆலயத்தில் 2ஆம் ஆண்டு சம்பஸ்தார அபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ அண்ணாமலையார் ஸ்ரீ உண்ணாமலை அம்மனுக்கு திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. வைதிக முறைப்படி நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருக்கல்யாணத்தை தொடர்ந்து ஸ்ரீ அண்ணாமலையாருக்கும் ஸ்ரீ உண்ணாமலை அம்மனுக்கும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
பெயரை கூறக்கூடிய ஒரு நிகழ்வு தான் பிரபலம் என்று சொல்லக்கூடியது பெண் என்று சொல்லக்கூடியது. அப்படியாகப்பட்டது அந்த பிரபலம். திட்டக்குடி அருகே அடுத்தடுத்து 7 வீடுகளில் புகுந்த திருடர்கள். தங்க நகை, ரொக்கப்பணம், இருசக்கர வாகனத்தை திருடி சென்றதால் கிராமமே அச்சம். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்துள்ள செவ்வேரி கிராமத்தில் புகுந்த மர்ம நபர்கள் 3 வீடுகளில் திருடியும் 5 வீடுகளில் திருட முயற்சித்த சம்பவம் அக்கிராமத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அக்கிராமத்தில் உள்ள ஹரி நாராயணன் என்பவர் வீட்டில் 24,000 ரூபாய் ரொக்க பணமும் 1.5 சவரன் தங்க நகையும், பூமாலை என்பவரது வீட்டில் 10,000 ரூபாய் ரொக்க பணமும் 2 பவுன் தங்க செயினும், கதிர்வேல் என்பவர் வீட்டில் 5,000 ரூபாய் ரொக்க பணமும் 1/4 பவுன் தங்க நகையும், ஜெயராமன் என்பவருக்கு சொந்தமான மோட்டார் கொட்டகையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அவரது இருசக்கர வாகனத்தையும் திருடி சென்றுள்ளனர். அதேபோல் அதே கிராமத்தை சேர்ந்த பூமதி, வெங்கடேசன், கஸ்தூரி ஆகிய 3 வீடுகளிலும் பூட்டை உடைத்து உள்ளே சென்ற மர்ம நபர்கள் எதுவும் கிடைக்காமல் திரும்பி சென்றுள்ளனர். இந்த சம்பவத்தில் ஒரே கிராமத்தில் புகுந்த திருடர்கள் அடுத்தடுத்துள்ள 7 வீடுகளில் திருட முயற்சித்து 3.25 பவுன் தங்க நகை மற்றும் 39,000 ரூபாய் ரொக்க பணம், ஒரு இருசக்கர வாகனத்தை திருடி சென்றுள்ளனர். அடுத்தடுத்து திருடர்கள் வீடுகளுக்குள் நுழைந்து திருடி சம்பவம் திட்டக்குடி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெண்ணாடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அடுத்த திருமலை அகர முகாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கட்சி கொடியினை ஏற்றி பள்ளி மாணவர்களுக்கு உபகரணங்கள் வழங்கினர். இதில் முகாம் செயலாளர் ஜெயசித்ரா, துணை அமைப்பாளர் பரமேஸ்வரன், விருத்தாச்சலம் தமிழ்நாடு போக்குவரத்து துறை தொழிற்சங்க விடுதலை முன்னணி பொருளாளர் ராஜசெல்வம், திட்டக்குடி போக்குவரத்து துறை விடுதலை முன்னணி தொழிற்சங்க பொறுப்பாளர் அசோகன் மற்றும் திருமலை அகர முகாம் அண்ண உறுப்பினர்கள் அஜய், சரவணன், சூர்யா, தலைமை ஆசிரியர் மணி, சிவபாலன், சிவானந்தன், ஸ்ரீராம் கீர்த்தி, சக்தி, புகழ், ராஜ்குமார் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர், அரியாங்குப்பம் மற்றும் காரைக்கால் வட்டார வளர்ச்சி அலுவலகங்களில் பணிபுரிகின்ற ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் இயங்கி வரும் வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள் வில்லியனூர், அரியாங்குப்பம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் உள்ள மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைத்திட்ட ஊழியர்கள் திங்கட்கிழமை முதல் பணி நிரந்தரம் மற்றும் 3 மாத நிலுவை ஊதியத்தை வழங்க கோரி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து இன்று அலுவலகத்தின் நுழைவாயில் முன்பு தொடர் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். தலைவர் வேலுமணி, செயலாளர் முனுசாமி தலைமையில் அலுவலகத்தின் நுழைவாயிலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 3 மாத ஊதியம் வழங்க கோரியும் அரசு திட்டத்தின் கீழ் இயங்கி வரும் செயல்பாடுகளை மறைத்துவிட்டு 2.5 கோடி ரூபாய் சம்பந்தப்பட்ட வேலைகளை செயல்படுத்தாமல் மறைத்து அரசு அதிகாரிகள் செயல்படுகின்றனர். மேலும் நடக்க வேண்டிய வேலைகளை நடத்த விடாமல் தேவையற்ற வேலைகளை செய்வதில் குறிக்கோளாக கொண்டு அரசு அதிகாரிகள் செயல்படுகின்றனர். எனக்கு குற்றம் சாட்டியும் ஊரக வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு 3 மாத சம்பளம் வழங்கப்படாததை கண்டித்தும் அலுவலக நுழைவாயிலில் 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் அந்தந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை அரசே ஊரக வளர்ச்சித்துறையே ஊதியம் வழங்கு
ஊதியம் வழங்கு ஊதியம் வழங்கு நிலுவையில் உள்ள ஊதியம் வழங்கு நிலுவையில் உள்ள ஊதியம் வழங்கு 3 மாத ஊதியம் வழங்கு 3 மாத ஊதியம் வழங்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சு எங்கள் பணம் 2.5 கோடி எங்கள் பணம் 2.5 கோடி எங்கள் பணம் 2.5 கோடி எங்கள் பணம் 2.5 கோடி என்ன ஆச்சு புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில அமைப்பாளர் கணபதியின் பிறந்தநாளை முன்னிட்டு சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் வன்னியர் சங்க மாநில பொருளாளர் நரசிம்மன் தலைமையில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில அமைப்பாளர் கணபதியின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த நிலையில் லாஸ்பேட்டையில் உள்ள சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. வன்னியர் சங்க மாநில பொருளாளர் நரசிம்மன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர் திருமால், தொகுதி செயலாளர் ராம், சமூக முன்னேற்ற சங்க பொறுப்பாளர் சிவபிரகாசம், சம்பந்தம், துணைத் தலைவர் சீனிவாசன், குமரன், ராஜசேகர் ஆகியோரது ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தொழிற்சங்க தலைவர் ஜெயபால், மாநில வன்னியர் சங்க செயலாளர் திருமலை மற்றும் தமிழ்ச்செல்வன், சுப்பிரமணியன், மகளிரணி எபேல், துணைத் தலைவர் குமார் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியினர், வன்னியர் சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திண்டிவனம் யாதவ மகாசபை சார்பில் ஸ்ரீ கிருஷ்ணர் ஜெயந்தி திருவிழா கொண்டாடப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் திருக்கோவிலில் சுவாமி கிருஷ்ணர் அலங்காரத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கேரளா சண்டி மேள தாளங்களுடன் சிலம்பாட்டமும் வான வேடிக்கையுடன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. பிறகு திண்டிவனம் யாதவ மகாசபை சார்பில் உரியடி திருவிழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு யாதவ மகாசபை சார்பில் துணைத் தலைவர் வழக்கறிஞர் செந்தாமரை கண்ணன் தலைமை தாங்கினார். இதில் செயலாளர் குமார், பொருளாளர் பாலகிருஷ்ணன், நகரமன்ற உறுப்பினர் சதீஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இதில் நிர்வாகிகள் செல்லப்பெருமாள், வழக்கறிஞர் பிரபாகரன், சாய் செந்தில், நவீன் பாலாஜி, சுரேஷ் பாபு, சிவகுமார், வெங்கடேசன், செல்வம், முருகன், தாஸ் உள்ளிட்ட பக்தர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடந்த 3 ஆண்டுகளில் கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் குறித்து அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ், தமிழ்நாட்டுக்கு வந்த தொழில் முதலீடுகள் 9.99 லட்சம் கோடி மதிப்பில் 889 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியதால் 19 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று முதல்வர் கூறியுள்ளார். கடந்த 3 ஆண்டுகளில் இதுகுறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கடந்த 8ஆம் தேதி அறிவுறுத்தியிருந்தேன். ஆனால் முதல்வர் வெள்ளை அறிக்கை வெளியிடுவது மரபு இல்லை என ஓடி ஒளிவது ஏன்? வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கடந்த அதிமுக ஆட்சியில் 1000 முறை கோரியுள்ளார். அப்போது எந்த மரபுகளின் அடிப்படையில் கோரினார்? கடந்த 3 ஆண்டுகளில் 10 லட்சம் கோடிக்கு முதலீடுகள் தொடங்க ஒப்பந்தம் போட்டாலும் 17.616 கோடி மற்றும் முதலீடு செய்யப்பட்டுள்ளது. வராத முதலீடுகளை வந்ததாக கூறி மக்களை ஏமாற்றக்கூடாது. எனவே இது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பின் ஆலோசகர்கள் உள்ளிட்ட பதவிகள் நியமனம் செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டினேன். அதன்படி பல பதவிகளில் பலர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை செயலக சங்கம் கூறியுள்ளது. நியமனம் செய்யப்பட்டவர்களை தேர்வு செய்ய எந்த போட்டி தேர்வும் இடஒதுக்கீடும் கடைபிடிக்கவில்லை. இது சமூக நீதிக்கு எதிரானது. இது தொடர்பாக அரசு விளக்கம் அளிக்காவிட்டால் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும்.
மருத்துவக் கல்லூரிகள் 13இல் முதல்வர்கள் பணி காலியாக உள்ளது. சென்னை, திருச்சி, சேலம் உள்ளிட்ட கல்லூரிகளில் முதல்வர் பதவி 4 மாதமாக காலியாக உள்ளது. உடனே நியமிக்க வேண்டும் என்று கடந்த 16ஆம் தேதியே பாமக வலியுறுத்தியது. இது தொடர்பாக மதுரை உயர்நீதிமன்ற முதல்வர்களை நியமிக்க முடியவில்லை என்றால் ஏன் மருத்துவக் கல்லூரியை ஏன் திறக்கிறீர்கள் என்று கூறியுள்ளது. இனியும் தாமதிக்காமல் முதல்வர் நியமிக்க வேண்டும். தமிழகத்தில் சன்ன அரிசி 75 ரூபாயாகவும் மோட்டா அரிசி 65 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இந்த விலை உயர்வை கட்டுப்படுத்த அரசு எவ்வித நடவடிக்கையும் இல்லை. ஆண்டுக்கு 99 லட்சம் டன் தேவையாக உள்ளது. ஆனால் 72 லட்சம் டன் அரிசி உற்பத்தி செய்யப்படுகிறது. நெல் சாகுபடி பரப்பை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரிசி உற்பத்தி செய்ய மின் கட்டணத்தை குறைக்க வேண்டும். அரசு போக்குவரத்து கழகத்தின் ஓய்வு பெற்ற பணியாளர்களின் நியமன கோரிக்கைகளை அரசு பரிசீலிக்க வேண்டும். தமிழகத்தில் மெல்லும் புகையிலை தடை செய்யப்பட்டு இருந்தாலும் தடையின்றி விற்பனை செய்யப்படுகிறது. அரிசி உற்பத்தி செய்ய மின் கட்டணத்தை குறைக்க வேண்டும். அரசு போக்குவரத்து கழகத்தின் ஓய்வு பெற்ற பணியாளர்களின் நியமன கோரிக்கைகளை அரசு பரிசீலிக்க வேண்டும். தமிழகத்தில் மெல்லும் புகையிலை தடை செய்யப்பட்டு இருந்தாலும் தடையின்றி விற்பனை செய்யப்படுகிறது. 5 ஆண்டுகளுக்கு முன்பே கூலிப் புகையிலை விற்பனை தொடங்கிய போதே எச்சரித்தேன். ஆனால் இன்று பள்ளி மாணவர்கள் சகஜமாக பயன்படுத்துகிறார்கள். 10 பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா நடத்தப்படாமல் உள்ளது. பட்டமளிப்பு விழா நடத்தாமல் இருப்பதால் மாணவர்களை பட்டம் செய்து விட்டுக்கொள் என்று அரசு சொல்கிறதோ என்ற கேள்வி எழுந்துள்ளது. இவ்வாறு அவர் கூறினார். அப்போது தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன், மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். 3 ஆண்டுகள் செயல்பாட்டுக்கு வந்த தொழில் திட்டங்கள் எத்தனை, அதன் மூலம் கிடைத்த வேலைகள் எவ்வளவு, செயல்படுத்தப்பட்ட முதலீடுகளின் மதிப்பு எவ்வளவு என்பது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். உங்களுக்கு கடந்த 8ஆம் தேதி. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மூலிகை தோட்டமாக மாறிய அரசு பள்ளி, மருத்துவர்களாக மாறிய மாணவர்கள், விழிப்புணர்வை ஏற்படுத்தி அசத்தும் ஆசிரியர்கள். மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தல், இடதுசாரிகள் 2ஆம் தேதி முற்றுகை போராட்டம் அறிவிப்பு. இசையின் மூலம் கல்வியை போதிக்கும் இசைக்குடில் புதிய திட்டம், புதுச்சேரியில் முதன்முறையாக அரசு பள்ளிகளில் அறிமுகம். வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்ய வேண்டும், புதுச்சேரி மாநில ஐக்கிய விவசாயிகள் சங்கம் கோரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.